ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிரஞ்சன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 டோர் எஸ்கேப் தான். இந்த வீடியோ உங்களுக்காக தான் கைஸ். நான் கொஞ்சம் பிகினர் தான், அதனால தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன். போக போக கொஞ்சம் நல்லா இது பண்ணுவேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போத் 2 பேர் தான் வருவாங்க. நான் ஈஸியில் தான் வச்சு விளாட்றேன். கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உள்ள வந்தாச்சு கைஸ். நான் ஸ்டார்டிங்கே விடிஜி மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நான் இதுமாதிரி விடிஜியை பார்த்து தான் இந்த கேம் பிளே தான் பார்த்து விடிஜியை பார்த்து அவரை மாதிரி நல்லா விளாட்லான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேடலாம். கீழே ஃபஸ்ட் நேமே போய் பார்த்துக்கணும். கீழே எதுவுமே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு எப்போ இந்த சவுண்டு போட்டுடலாம். சவுண்டு போட்டு டக்குன்னு போய் அங்கே ஒளியணுங்க. ஓகே, டோர் எஸ்கேப் தான். ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் டோர் எஸ்கேப்புக்கு. ஓகே, யாரா நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க? ஃபஸ்ட்டு யார் மொட்டையாக வரான்? ஓகே, மொட்டையாக வரான். நெக்ஸ்ட்டு யார்? சொட்டா வருது. ஓகே, சொட்டை லைட்டாக சரி போனது உடனே போயிடலாம். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேயுமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். டேப்பு இது தேவையே இல்லை. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடங்கு இது வேறு. இங்கே ஒன்றுமே இல்லையே. அடங்கு ஒன்றுமே இல்லையாடா. சரி, இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஹெலிகாப்டருக்கு இதான் தேவையே இல்லை. இந்த கடி எடுத்துக்குள்ள இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, பாத்ரூமில் போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? போட்கி தான் தேவையே இல்லை. இதை திறந்து விட்டுருவோம். அப்போ தான் எப்பயாச்சும் சீக்கிரமாக இருக்க தேவைப்படுறது. ஐயோ, சொட்டை வந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்துட்டியா? சீக்கிரமாக எங்கேயாச்சும் போய் ஒழிங்கணுமே. ஓகே, அது அந்த சைடு போயிடும். இப்போ நம்ம இந்த சைடு வழியாக போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே திறந்து விட்டுருலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஒரு பேட்லாக்கி நமக்கு தேவைதான் டோர் எஸ்கேப்புக்கு. இங்கே என்ன இருக்குது? இது தேவையே இல்லை. இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. ஒரு கன்று கிடச்சிருச்சு. சரி, இது திறந்து விட்டுப்போம். லாக் திறந்து விட்டுச்சு. இப்போ அந்த மொட்டையோ கூப்பிட்டு அதுங்க அடித்தா போதும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஒரு இது இருக்குது. இது க்ரோபார் இருக்குது. அது யூஸ் நமக்கு. ஃபஸ்ட்டு சொட்டை வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சொட்டையை அடிக்கலாம். ஷூட் அடித்த சொட்டையை எப்படி ஷாக் அடித்து துடிக்குது பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் வராது. நெக்ஸ்ட்டு மொட்டையை மட்டும் வந்தால் போதும். அவனை முடிச்சு விட்டுடலாம். மொட்டையா சீக்கிரம் வாடா. ஃபஸ்ட்டு முடிக்கணும். போடு. இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு தரவே மாட்டேங்கிறான். இவன் ஷாக் அடிக்க பேர் மட்டும் என்கிட்ட எடுக்கவே முடியல. எதுவும் தரல. சரி, ஃபஸ்ட்டு இப்போ இந்த சவுண்டாக இருக்கிறத இவங்க செத்தது குறைதான் தான் எடுக்க முடியும். இதுக்குள்ளே நான் இது தேவைப்படும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா? சரி, அங்கே இருக்கு என்ன இருக்குது? மறந்தே போயிட்டான்டா இந்த சாவி எடுக்கிறதுக்கு. இந்த சாவி எடுத்தால் தான் நான் இதை இருக்க முடியும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே என்னடா இருக்குது? இப்போது டோர் ஹேண்டில் தேவைப்படும் நமக்கு. டோர் ஹேண்டில் இது மேலே ஏற பேர் பார்த்தே இருங்க. ஏறிக்கிட்டு இருக்கும்போது சைடில் யாராச்சும் அடித்தாங்கன்னா அவ்வளோதான், கிளிச் ஆகிடும். இதுக்கு அடுத்தவங்களால இதுவும் இதாக நமக்கு டோர் எஸ்கேப் அடுத்து தேவையான பொருள் கிடச்சிச்சு. அடுத்து வெப்பன் கீயோ கிடச்சிருச்சு. ஓகே, 3 நல்ல விஷயத்துக்குள்ளே கிடச்சிருச்சு. கீழே வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை போய் நம்ம கீழே போட்டுடலாம். இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் பண்ணணும். எதுவும் தேவையே இல்லை. போய் இதை எடுத்துடலாம். க்ரோபார். ஐயோ, ஃபஸ்ட்டு எங்கே போய் இந்த க்ரோபார் எடுத்துருவோம். மொட்டையோ சொட்டையோ வரவே கூடாதுங்க. யாரோ வராமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு இந்த டோருக்குள்ளே போய் இதை ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்குள்ளே கட்டிங் பிளேயர். ஓகே, இதுவும் தேவைப்படும் நமக்கு டோர் எஸ்கேப்புக்கு. இது பண்ணால் அந்த இருக்கிற ஷாக்குள்ள இந்த ஷாக் வராமல் இருக்கும். அங்கே போய் கட் பண்ணி விட்டா
நிறைய பேருக்கு வந்து இந்த எப்படி இந்த டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோன்னு தெரியாது. அவங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பண்ணால் நமக்கு இங்கே வந்து இது தேவைப்படும். அதனால் இந்த கட்டிங் பிளேயர் இங்கே மேலே போட்டுடலாம். இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி வேறு பார்க்கணும். ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு இந்த சக்கரை மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். கீழே யாரும் வரக்கூடாதுடா. நம்ம வந்து கீழே கொண்டு போய் வைக்கணும். கீழே நம்ம வரோம்ல, அந்த இடத்துல போய் வச்சு சுற்றி விட்டா இங்கே பாருங்கள் ஷாக் இல்லையா, ஷாக்குக்கு முன்னாடி வந்து இது மொட்டையும் உண்டானே. இந்த ஷாக்கு முன்னாடி அந்த ஜெயிலோட இந்த இது மாதிரி பாருங்க இரும்பு தான் வச்சுருக்குல்ல, அதை எடுத்து விடணுன்னா கீழே போய் அதை வச்சு விடணும். அவ்வளோதான். இது ஓப்பனில் இருக்கா? ஐயோ சொட்டையும் அந்த சைடு வருது. இல்லை நம்மளே பார்க்கல. சரி நம்ம எதுக்காவது சரி நம்ம இந்த சைடு ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா தான் அந்த சைடு போனேன்னு எனக்கே தெரில. இங்கே ஓகே, இங்கே சேஃப் கீ இருக்குது. நோட் பண்ணி வச்சுப்பேன். இங்கே சேஃப் கீ இருக்குது. இந்த கன் எடுத்துகிட்டு இவங்க 2 பேர்த்தையும் முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன வருது? ஃபஸ்ட்டு சொட்டை வருது. சொட்டை தான் ஃபஸ்ட்டு வருது. சொட்டை சீக்கிரம் வா. அவ்வளோதான் ஷூட்டு. சொட்டை பதங்க அழகாக கொடுத்துடுது. ஆனால் மொட்டையை தான் கொடுக்கவே மாட்டேங்கிறான். சீக்கிரம் 2 நிமிஷத்தில் வந்துடும். நானும் வெயிட் பண்ணி பார்த்தா நான் மொட்டையும் வரல. அதான் கீழே போய் பார்த்தேன், அவன் வந்துட்டான். அவ்வளோதான், இவன்ட்டு இதை எடுத்துடல. ஒரு வழியும் எப்பயாச்சும் கொடுத்தானே. டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம். இங்கே போட்டுருவா. இப்போ தான் தேவைப்படும் நமக்கு. இப்போ அந்த சக்கரை இருக்குல்ல, அதை எடுத்துருவோம். இந்த சக்கரை எடுத்து கீழே போய் வச்சிடணும். ரவுண்டாக இருக்குல்ல, இதை அப்போ தான் இந்த ஜெயில் மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகும். அதான் இங்கே எடுத்துகிட்டு நிறைய பேர் சுற்றி விட மறந்துடுறீங்க. இந்த மாதிரி சுற்றி விடணும். சைடில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது தொட்டிங்கன்னா அது சுற்றி விடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அது போயிடும். சைடில் இருக்கிறது சுற்றி விட்டால் தான் இது போகும், இல்லைன்னா அது போகாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எதுவும் இல்லை. எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ எனக்கு க்ரோபார் எங்கே போச்சுன்னு தெரியலையே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன் பேர்லாக்கி பேர்லாக்கி தேவைப்படும். இதை போய் அங்கே ஒரு பூட்டு இருக்கும், அந்த பூட்டை போய் திறந்து விட்டால் போதும். எனக்கு தெரிஞ்சு எல்லா எஸ்கேப்புக்கும் பேர்லாக்கி தேவைப்பட தானே, அப்படி தான் நினைக்கிறேன். இருக்கிறது இந்த 3 எஸ்கேப் எல்லாத்துக்கும் அந்த பேர்லாக்கி தேவைப்படும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கட்டி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி இதை மட்டும் எடுத்து அவ்வளோதான் முடிக்கவே போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், கேம் பிளேயே முடிக்க போகிறோம். அவ்வளோதான், இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த க்ரோபார் எடுத்து 2த்தையும் உடச்சி விட்டால் மட்டும் போதும். க்ரோபார் வேறு எங்கே வச்சேன்? க்ரோபார் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போ அதை வேறு போய் தேடணும். க்ரோபார் எங்கே போட்டால் மறந்து போச்சு. இங்கே தான் இருக்குது க்ரோபார். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு இதெல்லாம் நான் வச்சுக்கலான்னு கேம் ப்ளே பண்ணுறேன். எனக்கு தான் தெரியும் எப்போ அவன் வருவான், எப்போ இவன் வரான்னு தெரியாது. இப்போ சொட்டை மொட்டை தான் எப்போ ஒன்றுமே தெரியாது. ஐயோ சொட்டை வந்துடுச்சு. இது கன்று வர இல்லையே, இதை வேறு எடுக்கணுமே. இது கண்ணே கன்று இங்கே இருக்குது, கண்ணு இங்கே இருக்குது. எடுத்து அவனை சுட்டால் போதும். சொட்டையை சுட்டால் போதும், மொட்டையும் வரல. அவ்வளோதான், சுட்டால் போதும். இதை எடுத்துகிட்டு இப்போ போய் க்ரோபார் எங்களோட க்ரோபார் அதை எடுத்து க்ரோபார் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு சொல்லி அதை எடுத்தால் போதும். அதான் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிக்கலாம். க்ரோபார் எடுத்து இந்த கட்டையை உடச்சிடணும். அதான் ஈஸி டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன்னா தெரிலையே. ஈஸியில் நான் தான் ஃபஸ்ட் டைம் கிரானி சாப்டர் 2 டோர் எஸ்கேப்பு 10 நிமிஷத்தில் தெரில. ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் முடிச்சிருந்தா எனக்கு தெரில. அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.